வணக்கம். இன்றைய செய்திகள். தமிழர்கள் விருப்பத்துடன் ஹிந்தி கற்க வேண்டும் என்று உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி மார்க்கண்டேய கட்ஜு பேசியுள்ளார். தமிழர்கள் விருப்பத்துடன் ஹிந்தி கற்க வேண்டும். தேசிய மொழியாக ஹிந்தி உள்ளது. தமிழகத்தை தவிர்த்து நாட்டின் அனைத்து பகுதியினரும் ஹிந்தி பேசுகின்றனர். தமிழக எல்லையை தாண்டினால் மொழி பிரச்சனையால் தமிழர்கள் சவால்களை சந்திக்கின்றனர். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா சரளமாக ஹிந்தி பேசுவார். அரசியல்வாதிகள் கூறுவதை ஏற்காதீர்கள். அவர்கள் மக்களை முட்டாளாக்குகின்றனர். வெறும் 10% மக்களே நாட்டில் ஆங்கிலம் பேசுகின்றனர் என்றும் மார்க்கண்டேய கட்சி கூறியுள்ளார். இந்த கருத்துக்களுக்காக நான் ஹிந்தியை திணிப்பதாக கருத வேண்டாம் என்றும், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழில் பட்டயப்படிப்பு படித்துள்ளேன் என்றும், அந்த காலகட்டத்தில் தமிழகத்தில் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்று ஹிந்தி எழுத்துக்களை கருப்பு மையால் அழித்தவர்கள் நானும் ஒருவன். எனவே வாய்ப்பு கிடைத்தால், விருப்பம் இருந்தால் ஹிந்தி கற்றுக்கொள்ளுங்கள் என்றும் மார்க்கண்டேய கட்சி பேசியுள்ளார். வீடு கட்ட தடையாக உள்ள அதிகாரிகளை கண்டித்து ஈரோட்டில் மாற்றுத்திறனாளிகள் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். வீட்டுமனை பட்டா வழங்கியும் வீடு கட்ட அதிகாரிகள் முறையான பணி செய்யாமல் அலட்சியம் செய்வதாகவும் தடையாக இருப்பதாகவும் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் மாற்றுத்திறனாளி சங்கத்தினர் ஈடுபட்டுள்ளனர். SIR எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியை இன்று முதல் புறக்கணிப்பதாக வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி நடைபெற்று வருகிறது. இப்பணியில் வருவாய்த்துறை ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு வெளியிட்ட அறிவிப்பில், வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியை உரிய திட்டமிடலின்றி, பயிற்சி அளிக்காமல், கூடுதல் பணியிடங்கள் மற்றும் நிதி ஒதுக்கீடு எதுவும் வழங்காமல் அவசர கதியில் மேற்கொள்ள நிர்பந்தம் செய்கின்றனர். அனைத்து நிலை வருவாய்த்துறை அலுவலர்களுக்கும் கடுமையான பணி நெருக்கடி, மன உளைச்சல் ஏற்பட்டுள்ளது. இது குறித்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் ஏற்கனவே முறையீடு செய்துள்ளோம். அதன் பிறகும் பணி நெருக்கடிகள் அதிகரித்துள்ளன. சில மாவட்ட ஆட்சியர்கள் ஆய்வு கூட்டம் என்ற பெயரில் சார்நிலை அலுவலர்களை வதைப்பதை கைவிட வலியுறுத்தி இன்று முதல் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியை புறக்கணிக்க முடிவு செய்துள்ளதாகவும், ஓட்டுச்சாவடி அலுவலராக பணிபுரிவோர் உட்பட அனைத்து அலுவலர்களும் சங்கங்களும் இந்த போராட்டத்தில் பங்கேற்பதாகவும் கூறியுள்ளார். தெற்கு ரயில்வேயில் கடந்த 7 மாதங்களில் முன்பதிவு இல்லாத பெட்டிகளில் 45 கோடி பேர் பயணம் செய்துள்ளனர். அனைத்து விரைவு ரயில்களிலும் தலா 4 முன்பதிவு இல்லாத பெட்டிகள் என்ற இலக்கை தெற்கு ரயில்வே விரைவில் எட்ட உள்ளது என்று தெற்கு ரயில்வே தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பொது வாழ்வும் அரசியலும் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகவே மதிமுக சார்பில் சமத்துவ நடைப்பயணம் ஜனவரி மாதம் தொடங்க உள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். வருகிற ஜனவரி மாதம் 2ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த நடைப்பயணத்தை தொடக்கி வைக்கிறார் என்றும், ஜனவரி 12ஆம் தேதி மதுரையில் நடைபெறவுள்ள நிறைவு விழாவில் கவிஞர் வைரமுத்து கலந்து கொள்கிறார் என்றும் வைகோ கூறியுள்ளார். தமிழக மக்களின் நலனுக்காக ஏறக்குறைய 7000 கிலோமீட்டர் தொலைவு நடைப்பயணம் மேற்கொண்டுள்ளேன். இந்த வகையில் வருகிற ஜனவரி மாதம் மது, போதைப் பொருட்களுக்கு எதிராக சமத்துவ நடைப்பயணம் மேற்கொள்ள உள்ளேன். போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்களை மதிமுக தொண்டர் அணியில் சேர்ப்பது கிடையாது. என்னை ஏமாற்றும் வகையில் யாராவது செயல்பட்டால் உடனடியாக அவர்களை நீக்கி விடுவது வழக்கம். இந்த நடைப்பயணத்தின் நோக்கம் போதைப் பொருட்களிலிருந்து இன்றைய இளம் தலைமுறையினரை காக்க வேண்டும் என்பதுதான் என்றும், பள்ளி கல்லூரிகளில் ஜாதிய மோதல்கள் ஏற்படாமல் தடுக்க வேண்டியது அவசியம். இதற்கு என்னால் இயன்ற அளவுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவேன். மது, போதை, கஞ்சா போன்றவை ஒழிக்கப்பட வேண்டும். தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் முறையாக சோதனை நடத்தப்பட வேண்டும். போதைப் பொருட்கள் விற்பனையில் ஈடுபடுவோருக்கு 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்க வேண்டும். இளைஞர்களை பாதுகாக்க வேண்டும். இதுவரை நான் மேற்கொண்ட நடைப்பயணங்களில் மக்களிடம் எங்கள் கட்சிக்கு வாக்களியுங்கள் என கேட்டது கிடையாது. இந்த நடைப்பயணத்தின் போது தமிழக பொது வாழ்வும் அரசியலும் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகவும், திராவிட மாடல் ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவது குறித்தும் மக்களிடம் எடுத்துரைப்பேன் என்றும் வைகோ தெரிவித்துள்ளார். இதற்கிடையே எதிர்க்கட்சிகள் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகள் குறித்து வைகோவிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு, அரசியல் பேச வரவில்லை, அரசியல் கேள்விகளை என்னிடம் கேட்காதீர்கள். நீங்கள் வரவில்லை என்றாலும் நான் கவலைப்பட மாட்டேன். உங்களை நான் அழைத்தேனா? விதண்டாவிதமான கேள்விகளுக்கு வைகோவிடம் பதில் கிடையாது என்று கோபமாக பதிலளித்தார்.
தமிழகத்தில் கடந்த 4.5 ஆண்டுகளில் டெங்கு உயிரிழப்பு ஒற்றை இலக்கம் என்ற கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 2012 மற்றும் 2017 ஆண்டுகளில்தான் டெங்கு பாதிப்பு அதிகமாக இருந்தது. இதில் 2012இல் 66 பேரும் 2017இல் 65 பேரும் உயிரிழந்தனர். இந்த இருமுறையும் அதிமுக ஆட்சிதான் நடைபெற்றது. கடந்த 11 மாதங்களில் 9 பேர் மட்டுமே டெங்கு நோயால் உயிரிழந்துள்ளனர். இவர்களும் இணை நோய் பாதிப்பு, சரியான நேரத்தில் மருத்துவ சிகிச்சை பெறாதது போன்றவற்றால் தான் உயிரிழந்தனர். திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு தொடர்ச்சியாக டெங்கு பாதிப்பு வராமல் தடுப்பதற்கும், பாதிப்பு வந்தவுடன் உடனடியாக எடுக்கப்பட்ட விழிப்புணர்வு நடவடிக்கை மூலமும் கடந்த 4.5 ஆண்டுகளில் ஒற்றை இலக்க அளவிலேயே உயிரிழப்புகள் இருக்கின்றன. அதிமுக ஆட்சியில்தான் உயிரிழப்புகள் அதிகமாக இருந்தன என்றும் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். அனைத்து கட்சிகளுடனும் தேமுதிக தோழமையாக இருப்பதால் அதனுடன் கூட்டணி அமைக்க மற்ற கட்சிகள் விரும்புகின்றன. மக்கள் விரும்பும் கூட்டணி அமையும். கடந்த கால அனுபவங்களின் அடிப்படையில் தெளிவாகவும் பொறுமையாகவும் கூட்டணி குறித்து முடிவு எடுக்கப்படும் என்றும், தேர்தல் நேரத்தில் கூட்டணி குறித்த அறிவிப்புகள் வெளியிடப்படும். ஏற்கனவே திமுக, அதிமுக இரு கட்சிகளும் தனி பெரும்பான்மை இல்லாமல் ஆட்சி அமைத்திருக்கின்றன. வருகிற 2026 சட்டப்பேரவை தேர்தலில் கூட்டணி ஆட்சி அமைவதற்கு வாய்ப்பு உள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை போதைப் பொருட்களின் பயன்பாடு அதிகரித்து வருகிறது. இதனால் இளைஞர்கள் பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றனர். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் பேசியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.